கேரளா ஸ்பெஷல் கலந்தப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? 1 கிளாஸ் பச்சரிசியை நல்லா கழுவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு, அது கூடவே பார்த்தீங்கன்னா 2 துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு, 4, 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. வடித்த சாதம் இருந்தால் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சு 1 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி விட்டு வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு வெல்லம் சூடாக இருக்கும் போதே அந்த மாவுலேயே வடிகட்டிடுங்க. 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்கு வச்சு கட்டி இல்லாமல். அப்போ அப்படியே ஒரு சைடில் இருக்கட்டும். குக்கரில் தேங்காய் எண்ணெய் பாதி நெய் பாதி சேர்த்துக்கணும். எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கல, அதனால் ஃபுல்லாகவே நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்து பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அப்படியே விட்டு குக்கர் மூடியில் வாஷரும் வெயிட்டும் போடாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 30 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். வாசனையாக இருந்தது, நல்லா கம கமன்னு. டேஸ்ட்டுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்லாம். ஏன்னா இதெல்லாம் நம்மளுக்கு ரெகுலராக செஞ்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. நீங்கள் யாரெல்லாம் இதை செஞ்சுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.